அண்ணே வணக்கங்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே. சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்ன படம்ண்ணே? 27ஆம் தேதி ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்கண்ணே. அதுல முக்கியமான படம் பார்த்தா நமக்கு மெய்யழகன். அதை பத்தி பேசுவோமா? பேசலாண்ணே. ஆமா, படத்தை தயாரிச்சது கூலியல்ல ஜோதிகா சூர்யா தயாரிச்சிருக்காங்க. டைரக்டர் நம்ம சா பிரேம்குமார், இயக்குனர் சா பிரேம்குமார். 96 200 படம் எடுத்தாரு. அருமையான ஒரு காதலை உணர்வு பூர்வமா உள்ளபூர்வமா சொல்லி மெய்சிலிருக்க வைத்தாரு. இப்ப அவரு மெய்யழகன் அப்படின்ற சினிமா மூலமா கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜகிரண், தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஹீரோயின் ஸ்ரீரஞ்சனி, அந்த பொண்ணு ஸ்ரீதிவ்யா. ஆமா ஆமா, நிறைய படம் நல்ல படங்கள்லாம் நடிக்குது அந்த பொண்ணு. அப்புறம் ஒரு 4-5 கேரக்டர், இளவரசு, இந்த மாதிரி ஆட்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதுல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் தான் கதைக்கலாம். ஓ சரிண்ணே சரிண்ணே. ஏன்னா ஒரு இயக்குனருக்கு சொந்த ஊர் அந்த பகுதியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சரிண்ணே 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 சரிங்க. தஞ்சை மாவட்டத்துக்காரா தான் இருப்பாரு. அதுல என்னன்னா, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சொத்து பிரச்சனைகள்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை ஆகிருக்கு. ஒரு பிரச்சனை. அதுல ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி தம்பதியுடைய மகன் தான் அரவிந்த் சாமி. ஓ சரி 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 சரிங்களா. அவருக்கு 16-17 வயசா இருக்கும் போது அந்த ஊர்ல அவங்களுக்குள்ள அவங்க சொந்தம் சொத்துக்குள்ள பிரச்சனை ஒரு பூர்வீக வீட்டை விட்டுட்டு போறக்கூடிய சூழல் அவர்களுக்கு. சரிண்ணே சரிண்ணே. விட்டுட்டு இது 96ல கதை நடக்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டை விட்டுட்டு ஜமானத்து மட்டும் ஏற்றிக்கிட்டு ஜெயபிரகாஷ் குடும்ப மகனை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிடுறாரு. சரிங்கண்ணே. ஆமா, சென்னைக்கு வேலாகிறாரு. அப்புறம் ஒரு 22 ஆண்டுகள் கழியுது. கழிந்த உடனே அந்த ஊர்ல, அதாவது அவங்க நீடாமங்கலத்துல அரவிந்த் சாமிக்கு சித்தி பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக இவர் மட்டும், அரவிந்த் சாமி மட்டும் கிளம்புவாரு. சரிங்க. குடும்பத்தார் பழைய விஷயங்கள் ஏதாவது யாரும் கிளம்பிக்கூடாது, அந்த பழைய இதுல மனசுல இருக்கிறதுனால நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாப்பா அப்படின்னு அப்பா அம்மா அனுப்பி விட்டுருவாங்க. இவர் கிளம்பி முதல் நாள் ரிசப்ஷனை முடிச்சுட்டு வந்துருவேன், தாலியத்துல இருக்க மாட்டேன், எங்க யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம். ஒரு தஞ்சாவூர் கிளம்பி பகல்ல கிளம்பி போவாரு. சரிங்கண்ணா சரிண்ணா. தஞ்சையில இறங்கி அப்புறம் அங்கிருந்து தஞ்சை ட்ரெயின்ல போய் அப்புறம் அங்கிருந்து பஸ்ல நீடாமங்கலத்துக்கு போவாரு. நீடாமங்கலத்துக்கு போகும்போது கண்டக்டர் ஒருத்தர் அறிமுகமாகி, இப்படி என்ன யாருமா நீங்க என்னன்னா அவர் 2 அறிமுகமாகி அவர் வழியா கல்யாண மண்டபத்துக்கு போயிடுவாரு. கல்யாண மண்டபத்துக்கு உட்காந்து தனியா உட்காந்துருப்பாரு ஒரு வாட்டில. அதற்கு பிறகு தங்கச்சி பார்ப்பாரு, மேடையில பார்ப்பாரு, பேசுவாரு. அந்த கல்யாண வீட்டுல ஒரு கேரக்டர் திடீர்னு அரவிந்த் சுவாமியை பின்னால இருந்து கண்ணை பொத்திக்கிட்டு நான் யாரும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யப்படுத்தும். திரும்பி பார்த்தா யாரும் தெரியல அப்படின்னு திரும்பி கையை எழுப்பாரு. கார்த்தி அவரு அந்த மறந்துட்டீங்களா அப்படி எடுப்புலயே அத்தா அப்படின்றாரு கார்த்தி. அத்தான்னு சொல்லி அதுக்கு பிறகு கல்யாண வீட்டுல அப்படியே கலகலப்பா போகும். போய் முடிச்சு எல்லாம் முடிச்சு அத்தா யாரும் தெரிய முடியலையே அப்படின்ற மாதிரி அரவிந்த் சாமிக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு ஓட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. யார் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த கல்யாண வீட்டுல ராஜகிரண் அவருக்கு அரவிந்த் சாமிக்கு மாமா, கார்த்திக் பெரியப்பா. அவரு வாயா 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 அப்படின்னு அவங்க சொந்த சுருத்து உறவுகள் எல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் அவளா பார்த்து அவங்கள ஒருத்தர் ரொம்ப அளவலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன் அப்படின்பாரு சென்னைக்கு. எந்த பஸ், கடைசி பஸ் கூட கிளம்பிடுறேன், காலைல போகணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் போவாங்க. பஸ் டிராவல்ஸ் பஸ் மிஸ் ஆகி கார்த்தி தான் கூப்பிட்டு போவாரு. சரிண்ணே. பஸ் மிஸ் ஆகிடும். போய் ஒரு பெரிய நைட்டு தங்கிட்டு காலைல 8 மணி ட்ரெயின் இருக்கு, அதில் கிளம்புங்க, நீங்க பகல்ல போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு கார்த்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரு. சரிங்கண்ணே. அப்ப அதற்கு பிறகு நடக்கிற அந்த ஒரு மனிதர்களுக்கு இடையில அன்பு ஒண்ணுதான்டா பெருசு அப்படின்றத, இதுதான் படம். அன்பு ஒண்ணுதான் இங்க பிரதானம், வேற எல்லாமே அடுத்ததாண்டா சொத்து சுகம் வீடு வாசல் காரு பங்களா அப்படின்றத
அவ்வளவு ஒரு நேர்த்தியா உணர்வு பூர்வமா ஒலிக்கி எடுத்துட்டாரு மனுஷன். ஆமா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்துல நான் சொன்ன இந்த முன்னால சொன்ன இத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தா கூட படம் முழுக்க நமக்கு வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படத்துல ஒரு 1.5 மணி நேரமாவது வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியும் அரவிந்த் சாமியும் தான் அந்த திரையிலேயே தோன்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓ ஓ சரி சரி சரி, 2 பேர்த்த வச்சுதான் மையமா. 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட்டு அவர் வீட்டுல ஜாலியா வந்து பீர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பீர் அடிச்சுட்டு பேசுவாங்க 2 பேரும். அது யாரு என்ன ஏது அப்படின்னா நீங்க யாரு நான் யாரு. கடைசி வரைக்கும் என்னன்னா அரவிந்த் சாமிக்கு வந்து யாருன்னு கேட்கும்போது பூரா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரேக் வரும். அதனால அது யாரும் கேட்க முடியாது. சரி சரி, புரியுது புரியுது. இவ்வளவு தூரம் வந்து லொடன் பேசுறான், உள்ளதை உருட்டா பேசுறானே யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவார் அரவிந்த். முயற்சி பண்ணி ஒரு வழியா நைட்டு வந்து வீடு அதிகமாகி பாதையில வந்து பல வீடு வந்து வீட்டுல வந்து படுத்துருவாங்க. படுத்துட்டு அவரு சரி யாருன்னா சொல்லாம போயிடுவோம் அப்படின்ட்டு காலையில விடிகிறதுக்கு முன்னால போயிடுவோம். 5 மணிக்கெல்லாம் கிளம்பி அரவிந்த் கிளம்பி சென்னைக்கு போயிடுவாரு. ஆமா, சென்னைக்கு போயினா அதற்கு பிறகு வீட்டுல மறுநாள் வீட்டுல மனைவி தான் தேவதர்ஷினி. ஆமா, அப்பதான் வந்து என்னன்னா கார்த்தியினுடைய அந்த உடல் மொழி அதே மாதிரி தஞ்சை வட்டார பேச்சு, அதுல வந்து அந்த அத்தான்ற அந்த நாட்டம் அடிச்சு இந்த சொல்ற கிராமத்துல ஒரு டைப்பா சொல்லுவாங்க அத வந்து அவ்வளவு அழகா வந்து அந்த வார்த்தைகளை வந்து அதான் வெளிப்படுத்தி உருக்கி எடுத்துட்டான் மனுஷன். ஓ சூப்பர் சூப்பர். ஆமா ஆமா, உண்மையிலே வந்து அதாவது நமக்கு வந்து ஒரு என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்தா கூட சில சீன்கள் வந்து சலிப்பு வரத்தான் செய்யுது. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் என்னன்னா மாத்திரை கசப்பா இருந்தாலும் நோய் தீர்த்துது இல்ல அந்த மாதிரி. இந்த காலத்து இளவட்டங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 22 வயசு 24 வயசு உள்ள ஆட்களுக்கு அந்த இளைஞனா இருந்தாலும் சரி யுவதியா இருந்தாலும் சரி அவர்களுக்குலாம் வந்து இந்த படம் மசாலா இல்லாத ஒரு மசாலா கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, ஒரு குத்துப்பாட்டு கிடையாது, ஒரு டபாங்குத்து கிடையாது. அவ்வளவு அருமை கலை. இது எடுத்துக்கிட்ட கதையை அன்பு ஒண்ணுதான் இங்க பிரதானம்ன்றத வந்து ஒரு 2.5 மணி நேரமும் அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு சீன்லயுமே அந்த சொல்லிட்டே இருக்கான். அந்த அவரு ராஜகிரண் வந்து ராஜகிரனுக்கு வந்து அப்பமா பார்த்தோன்னா அரவிந்த் சாமி போனை போட்டு அப்பாட்ட கொடுப்பாரு. அவங்க அப்பா ஜெயபிரகாஷ்ட கொடுப்பாரு. அப்ப ராஜகிரனுக்கு வந்து ஜெயபிரகாஷ் வந்து அத்தான் முறை அக்கா மாப்பிள்ள. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. அதான் என்னத்தா நீங்க வராம போயிட்டு என்னத்தா நீங்க இல்லப்பா எனக்கு மனசு கேட்கலப்பா மனசு சரியில்லப்பா அப்படி இன்னொரு ஓட்டம் வர்றப்பா நான் இல்லைன்னா நீங்க வாங்கப்பா எல்லாரும் இங்க அப்படிப்பாரு. அந்த இடத்துல ஒரு உருக்கமான ஒரு காட்சி 2 பேரும் போன்ல உரையாடலே வந்து ஒரு இந்த ஜெயபிரகாஷ் கேரக்டர் வந்து அவ்வளவு குமுறி அவர் பேர் அறுவடை நம்பி கேரக்டர் பேரு. இவரு பேர் வந்து அருள்மொழி அரவிந்த் சாமி பேரு. ஓகே 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 ஓகே. அந்த மாதிரி படம் வந்து அவ்வளவு நேர்த்தியாகவும் அவ்வளவு உள்ளபூர்வமாகவும் உருக்கமாகவும் படம் அப்படி போயிட்டே இருக்கும். அது சரிங்க சரிங்க. கார்த்தியே பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமா 3 ஒரே சீன் தான், கொஞ்சம் பிரேக் விட்டு வராது. ஒரு சீன்ல வந்து இந்த சைக்கிள் வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகும்போது ஒரு சைக்கிள் பழைய சைக்கிள் இருக்கால வந்து ஜெயபிரகாஷ் வந்து கேட்பாரு அரவிந்த் சாமியுடைய 18 வயசு இருக்கும்போது, அப்பா அந்த சைக்கிள் உனக்கு தேவையா அப்படின்னு. இல்லப்பா வேணாப்பா இங்கே இருக்கட்டும் பாட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த சைக்கிளை வந்து இவரு கார்த்தி வந்து பராமரிச்சு அதை வந்து அத்தான் இப்ப அரவிந்த் சாமி வந்தோடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா அந்த சைக்கிளை கூப்பிட்டு போய் காட்டுவார். அந்த சைக்கிளை எப்படி இருந்துச்சு, இந்த சைக்கிள் நான் இப்படி பராமரிச்சேன் வச்சேன், இந்த சைக்கிளை தான் முதல்ல குரங்கு பெடல் போட்டு பழகினேன், அப்படி இன்னொருத்தர் பழக்க வச்சு அதெல்லாம் வந்து சீன்ல காட்டிடுவாங்க. அது அந்த டைலாக்கா சொல்லலாம். இளம் வயசு சீன்லாம் அப்படியே ஒரு சீன் சொல்லுவாரு. அந்த பகுதியை சொல்லும் போது ஒரு டைப்பா ஒரு அருமையா ஒரு ஃபீலிங் கொடுப்பாரு. அதன் பிறகு 2 பேரும் வீடு அதிகமாகி ஆத்து பக்கம் போய் உட்காந்து ஆத்துல உட்காந்து சரக்கு தண்ணி அடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வரலாறு சொல்வாரு. கரிகால் சோழனும் எடுத்து சேரனும் பாண்டியன் பார்த்தப்ப ஒரு பேர் சேர்ந்து நடந்த போரு,
அந்த போர்ல எப்படி கரிகால் சோழன் வந்து வெற்றி பெற்றான் அப்படின்ற அது ஒரு உருக்கமா ஒரு விஷயம் சொல்லுவார். சரிங்க சரிங்க சரிங்க. அதை மீறி அதுக்கடுத்த ஒரு விஷயம் அந்த அதான் அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டு விஷயம். இவர் ஒரு காலை வளர்ப்பாரு. அந்த காலைக்கு வந்து என்ன காலை வந்து சவுண்டு இந்த வர்றா இரு அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட பேசுற மாதிரி ஒரு நாய்கிட்ட பேசுற மாதிரி பேசுவாரு. அப்ப அந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து அந்த காலைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்த கையில் எடுப்பாரு. புரியுது புரியுது புரியுது. அவனியாபுரத்துல வந்து வருஷம் போகணும் காட்டுல எல்லாத்தையும் அழுத்து வருவார் தான் எங்கால அவரை கொண்டு வருவான் அப்படின்ற மாதிரி அதை ஒரு பெருமையா பேசுவாரு. அதற்கு பிறகு அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த காலம் அந்த ஒரு விஷயம் பேசுவாரு. அப்ப அதை போய் முடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஒரு 2 விஷயம் வந்து உருக்கி எடுத்துட்டு அதாவது கரிகால் சோழன் நம்ம வரலாறு தான். இதெல்லாம் நம்ம வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம இனம் யாருன்னு தெரியும் அப்படின்றத ஒரு அழுத்தமா பதிவு பண்ணுங்க. தனுஷ்கோடி அந்த இருக்குத்தான் தனுஷ்கோடியில இருந்து 30 கிலோமீட்டர் தான் நம்ம ஊரு. நீளத்தை சொல்றான் அந்த ஆளு. அங்க நம்ம இனம் பட்ட பாடு அது அழிஞ்ச இனம் அப்படின்றது அதுக்கு ஒரு உருத்தம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்னன்னா அப்படியே சொல்லிட்டே வருவாரு. அதாவது வந்து என்னத்தாங்க அது சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணியே சுத்தமா இருக்கணும்னு நினைச்சு போராடுனதுக்காகத்தான் சுட்டாங்க, போராடுறதுக்கு சுட்டாங்கல தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பின்னணியில வந்து அந்த துப்பாக்கி சத்தம் போடும். அந்த ஆளு கோவிந்த் மியூசிக் பேக்ரவுண்டு துப்பாக்கி சூடு டுப்பு டுப்பு டுப்புன்னு மட்டும் தான் கேட்கும் சவுண்டு. கேட்டா இருக்கு. டப்புன்னு என்ன ஆகணும், அந்த மேல அந்த ஒரு போலீஸ்காரன் நின்று வேன்ல இருந்து சொல்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அதை கரெக்டா சொல்லிட்டாரு டைரக்டர். அதனால நம்ம இனம், அதாவது நம்ம இனத்தினுடைய வரலாறு தெரிஞ்சா தான் நம்மளுடைய சந்ததிக்கு தெரியும் அப்படின்றத அவ்வளவு இந்த 3 விஷயம் தான் தம்பி அவ்வளவு நேர்த்தியா பதிவு பண்ணிட்டு அதை அரவிந்த்சாமி சென்னைக்கு போயிட்டு ஒரு மனைவிட்டு வந்து கும்பிடுவாரு. இந்த மாதிரி ஒரு யாருன்னு தெரியாம வந்து நான் ஓடியான்ட்டேன், இதுவே எனக்கு பெரிய அவமரியாதையா இருக்கு, இதுவே எனக்கு பெரிய இதா இருக்கு, சரி நீ ரைட் ஒண்ணுல போன போட்டு பேசு அப்படின்னு சொல்லி மனைவி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மகளே வந்து அவர் அரவிந்த் மக வந்து ஒரு ராத்திரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு. அந்த நம்பருக்கு அரவிந்த் பேசுவார். அப்பா நீ யாருப்பா, முதல்ல உன் பேரு என்னடா, அப்பதான் பேரே கேட்பாரு. அதுலதான் அந்த பேரு உன் பேரு என்னடா, நீ யாரு என்னன்னு தெரியலமா அந்த குற்ற உணர்ச்சியில தான்டா நான் உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன், என் போன் நம்பரை கூட நான் வேணுக்குனே தான்டா மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய பேரை வரிசையா வந்து அட்டி தகர்த்துறாண்டால். அவர் மகன் இவர் மகன் இவர் இன்னார் மகன் நான் இன்னார் மகன் நீங்க எனக்கு நீங்க என்ன வேணும் இது அப்படி அந்த உறவுகளுடைய அந்த கண்ணி இருக்குல்ல அந்த அத வந்து ஆமா 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 அத வந்து பெரியம்மா பெரியப்பா சிச்சி தாத்தா சித்தப்பா எப்படி இப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. குழந்தை நாங்க சின்ன பையனா இருக்கும்போது உங்க கையை பிடிச்சி தாத்தா சுத்துவாங்க, குளத்துல சுத்துவான், குளத்துல விளையாடுவான், நீங்க தான் எங்களை எல்லாம் சினிமாக்கெல்லாம் கூட்டு போவீங்க, நம்ம வந்து வீட்டுல விசேஷம் படம் பார்த்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்கு, பாக்கியராஜ் படம், அந்த படம் பார்த்த ஞாபகம் அதெல்லாம் வந்து அப்படியே சீன்ல காட்டிட்டே வருவாரு டைரக்டர். புரியுது. எங்களுக்கு பேரே வந்து நீங்க தான் வந்து பேர் வச்சிருப்பீங்க, பாலக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முட்டைக்கோசு, தக்காளி அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு பேரா சொல்லிட்டே வாங்கணும். அந்த பொண்ணு வாழைக்காய் வேணா, சரி கத்திரிக்காய் தான், முட்டைக்கோசு கல்யாணத்துக்கு தானே இன்னைக்கு வந்து நீங்க அன்னைக்கு அப்படிம்பாரு. தங்கச்சி பேரு முட்டைக்கோசுன்னு வச்சிருப்பாரு அவரு. தக்காளின்னு ஒரு பேர், தக்காளி யாவும் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா, ஆமா ஆமா தக்காளி தான் என் தம்பி, அவன் பேர் மதியழகன் அப்படின்பாரு. எனக்கு ஒரு இன்னொரு பேர் சொல்லுவீங்க சொல்லுங்க, உருளைக்கிழங்கு யாவும் இருக்கா, அந்த உருளைக்கிழங்கு தான் நான் அப்படின்பாரு. அத என்ன யாவும் இருக்குடா, உன் பேரு மட்டும் யாவும் இருக்கடா, மதியழகன் பேர் யாவும் இருக்கு, என் பேர் யாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் தான் வந்து அந்த பேர் என் பேர் மெய்யழகன்றத அவர் போன்ல சொல்றத அப்படியே மீட் பண்ணிடுவாங்க. மீட் பண்ணி அதுக்கு பிறகு கொள்ளையபடி பஸ்ஸை பிடிச்சி நீடாமங்கலத்துக்கு வந்து அந்த கோயில்ல போய் மெய்யழகன்ற பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூக்காரம்மாட்ட கட்ட கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாஸ் தப்பு.
புரியுது புரியுது. ஆமா ஆமா. அது மாதிரி அந்த தங்கச்சிக்கு வந்து அந்த மணமேடையில வந்து தங்கச்சிக்கு பரிசு பொருள் கொலுசு இந்த மோதிரம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து நீ போடுன இப்பவே போடுன மேடையிலே போடு குடும்பம் கூட்டம் நிறைய இருக்கு பின்னால வரிசை ஆளுக்கு பூரா நிக்கிறாங்கல்ல நீ போடு எப்படி பேர் வந்தா என்ன இருக்கு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் வந்து கொலுசு கையில வளையல் அந்த மோதிரத்தெல்லாம் போட சொல்லி ஒரு சீன் அந்த பொண்ணு அழுகும். அப்படி மண்டபமே அப்படியே அப்படியே கண் கலங்கி நிற்கும் அந்த மக்கள் பூரா. ஓகே ஓகே ஓகே. கீழே சமணம் போட்டு உட்கார்ந்து அந்த பொண்ணு காலை வந்து தன்னுடைய மடியில வச்சு அந்த கொலுசை மாட்டுவாரு. அதெல்லாம் வந்து கலக்கிட்டான் மனுஷன். பட்டா வந்து டச்சிங்கா அவன் முடிச்சிட்டாப்ல. அதுல வந்து நம்மளுடைய அதாவது தமிழனுடைய வீரத்தையும் அன்பையும் வந்து மிக சரியா சொல்லிருக்கேன் அந்த சந்தோஷம். சரிங்க. அருமை. அதான் தமிழனுக்கு அடையாளமே வீரமும் மானமும் அறிவும் அன்பும் தாண்டா அப்படின்றத ஒரு பாட்டுலையும் வச்சிருக்காரு. நல்லா ஒரு சென்சேஷனான ஒரு பாட்டு. கமலஹாசன் பாட்டு இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு யாரோ யாரோ கமலஹாசன் பாடியிருக்காரு. அந்த பாட்டு உருக்கமா இருக்கு. மற்ற கோவிந்தசன் வந்து பின்னணி மியூசிக்ல கொட்டால இருக்காங்க. அவருக்கு பொதுவா அந்த இசைஞானியுடைய தீவிரமான ரசிகர். இயக்குனரே வந்து இசைஞானியுடைய தீவிரமான ரசிகர். ஓ சரிங்க சரிங்க சரிங்க. தொண்ணூத்தாறு படத்துலயே ஒரு பாட்டை வச்சிருப்பாரு. ஆமா 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 ஆமா. இதுலயும் பாத்தீங்கன்னா என்னத்தான் அந்த கரகாட்டக்காரன்ல என்னத்தான் உன்னத்தான் அந்த பாட்டு இருக்குல்ல என்னத்தான் அந்த பாட்டை வந்து கார்த்தி பாடுற மாதிரி வச்சுப்பாரு. ஓ இதுல இந்த படத்துல இந்த படத்துல அதே மாதிரி அந்த பாட்டு முடிச்சுட்டு கார்த்தி சொல்லுவான் கொண்டாயா மனுஷன் அப்படின்னு அப்போதே இல்ல அது இசைஞானிய ஒரு தூக்கி அதே மாதிரி இன்னொரு இடத்துல கோடை கால காற்று இப்பொழுது வாடகை வீசும் பாட்டுன்னு ஒரு அவரு இசைஞானி வாய்ஸ்ல தான் அந்த பாட்டு இருக்கும் பழைய. அத 2 பேரும் பாடுற மாதிரி வச்சு ரெண்டு இடத்துல இசைஞானி அவரு கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாரு. பின்னணி ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணிருக்கேன். மகிழ்ந்து அப்படி இசைஞானியுடைய பாணி தான் அது. அருமையா பண்ணிட்டாரு கோவிந்தசன் தான். சந்தோஷம். மெய்யழகன் தமிழனுக்குரிய படம் நம்ம இனத்துக்குரிய படம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அருமையான படம், பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். சந்தோஷம். சரிங்கண்ணா. நான் இப்ப சிறப்பான படம் இது. ஆமாம். சரிங்க.